ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி மோகன் சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா, இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அம்மா வந்து ஒண்டி தான் இருக்காங்க. அதனால் நம்ம போனால் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான். சின்ன பிள்ளைலேருந்தே என்னை ஒண்டியமாகவே வளர்த்தாங்க. நாங்கள் போகிறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, மாமாவும் போட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அதனால் கிளம்பியாச்சு. தம்பி வந்து அம்மா போகும்போது பீச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி, போகிற வழியிலே போயிடலாம். நாங்கள் காரைக்கால் தான். காரைக்கால் பீச்சு நல்லாயிருக்கும். அதனால் போகும்போது பெட்ரோல் போட்டுக்கிட்டு காரைக்கால் பீச்சுக்கு போயாச்சு. காரைக்கால் பீச்சுக்கு போய் நானே ஃபோனை என்கிட்ட இது ஸ்டிக்கெல்லாம் இல்லை. அதனால் செல்ஃபி கேமராவில் நானே எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ. அதனால் சரியாக காட்ட முடியாது. நான் ஸ்டிக்கு வந்தோன்னே நான் நல்லா எங்கேயாவது போனேன்னா நல்லா வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அங்கே வந்து நிறைய விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. அந்த ரவுண்டு சுற்றுறது, அதுக்கப்புறம் வந்து ஜம்மிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது அங்கே காரைக்காலில். இப்போ அதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போனோம். போய் உள்ளே பார்த்தோம்னா தம்பி வந்து போட்டிங் போகணும் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் வீட்டுக்கு அங்கே அம்மா வீட்டுக்கு போக நேரம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் கிளம்பியாச்சு. அங்கே இருந்தோம். உள்ளே போய் கொஞ்சம் இடம் சுற்றி பார்த்தோம். தம்பி நிறையா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான். போய் காமிக்க தானடா சொல்கிறேன், ஏன்டா எல்லாத்தையுமே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவனை கண்டிச்சுட்டு, அதோட தம்பிக்கு வேறு பிறந்த நாள் வருது. சரி, அப்படியே நாகப்பட்டினம் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனை எதுவும் உள்ளே அவ்வளோவா அழைச்சிட்டு போகாமல் கிளம்பியாச்சு. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவன் இதில் போகணும் அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால் எதுலேயும் போக முடியல. சீக்கிரம் வாடா, ஆயாவை போய் பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து காரைக்கால்லேருந்து போகிற வழியில் போட்டு ஆர்பாரில் இருக்கோம். அதை அப்படியே தம்பிக்கு காமிச்சிட்டு உங்களுக்கும் காமிக்கணும்னு சொல்லிட்டு அதை வீடியோவும் எடுத்தேன். வீடியோ எடுத்துட்டு போயாச்சு. பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அந்த அது பேர் என்னன்னு தெரில. அதை மேலே போய் வருதுல்ல, அந்த இதுதான். இதில் போய் ஒரு தடவை செம பயமாக இருந்தது. அப்படியே கீழே விழுவுற மாதிரி, வாந்தி வர மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. எத்தனை பேர் இதில் எல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் போய் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு தடவை டூர் போகும்போது போனேன். ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் எதுவுமே அவனை விடவே இல்லை. அதெல்லாம் வேணாண்டா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பீச்சில் இருந்தும் கிளம்பியாச்சு. நேரம் ஆகுது, பொழுது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் போகும்போது பாருங்களேன், அந்த ஆர்பாரை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுன்னு தான் நான் வீடியோவே எடுத்தேன். வண்டியில் போகும்போதே எடுத்தேன். நிறுத்தவான்னு கேட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு போகும்போதே அப்படியே எடுத்தேன். பாருங்களேன், இங்கே தான் எல்லா ஓட்டுமே நிறுத்தியிருக்கோம். காரைக்கால் ஆர்பார், காரைக்கால் பீச்சுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கணும். இந்த இடம் செமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டே கிளம்பியாச்சு. அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான் எங்கள் அம்மா. அதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதனாலே நாங்கள் போகணுன்னு சொன்னால், நான் இப்போ வரேன்னு சொன்னாலே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அதனால் வந்து என் பிள்ளைங்கள பார்க்கணுன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணி எப்போம்மா வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் போனாலே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க கூடயும் போய் ஒரு நாள் 2 நாள் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். அதனால் போனோடனே வந்துடுவோம். எங்களை பார்த்தோன்னே எங்கள் அம்மா கடை தான் வச்சுருக்காங்க. சின்னதாக அவங்க ஒண்டி தான் இருக்காங்க. அதனால் பொட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. எங்களை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. போய் கொஞ்சம் நேரத்துலையே உள்ளே போய் அம்மாவை பார்த்துட்டு நேரமும் ஆயிடுச்சு. முக்கியமாக போனது வந்து தம்பிக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க நாகப்பட்டினம் வரையும் போனோம். அப்படியே போய் அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போய் கொஞ்சம் நேரத்துலையே அம்மா வந்து தம்பிக்கு பிறந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு அதோட கிளம்பி வந்தாச்சு. வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. நைட் ஆகிடுச்சு, இருந்து காலையில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ புதுசாக வீடியோ எடுக்கவும் அவங்க அங்கேருந்து வந்தாங்களே, சும்மா தலையில் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தம்பியும் வந்து ஹாய் ஹாய்ன்னு சொல்லிகிட்டே இருந்தான் வீடியோவில். அதுக்கப்புறம் அம்மா வந்து பிறந்த நாளைக்கு காசு கொடுத்தாங்க, பழம் அதெல்லாம். நான் வரேன்னு சொல்லிட்டனால ஏதோ பொருளெல்லாம் வாங்கி கட்டப்பை நிறையா வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு சரி நேரம் ஆகுதுமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன உடைய மனசே இல்லை, எனக்கும் அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. அதோட சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் காரைக்கால் பீச்சுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.